இட்டுபோட் சினிமாவில் இந்த இப்படி நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. தீபக், முத்துக்குமரன், மஞ்சரி, ஜாக்லின். ஸோ இவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, சரி நெக்ஸ்ட் 4 வீக்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரி வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ எனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்காதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி வந்து சொன்னாங்க. ஏன்னா மஞ்சரியிலும் போது யாரும் பெருசாக கைத்தட்டல அப்படிங்கிற ஒரு விஷயம், அதை யோசித்து அவங்க சொல்கிறாங்களா, இல்லை எதுக்காக அவங்க திடீர்னு அந்த யோசனை அவங்களுக்கு வந்ததுன்னு தெரியல. ஏன்னா மஞ்சரி எப்போல்லாம் பாயிண்ட் சொல்கிறாங்களோ அப்போல்லாம் பயங்கரமான ஒரு கிளாப்ஸ் வந்தது. பட் மஞ்சரி வந்து அப்படி சொன்னப்போ வந்து பார்த்திங்கன்னா தீபக் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பிபிக்குன்னு வந்து பிக் பாஸ்க்குன்னு ஒரு 2 செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து இருக்காங்க. ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து அவங்களோட பர்சனாலிட்டிஸை வந்து பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்சிங் மோடில் மட்டும் தான் வந்திருப்பாங்க. இன்னொரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து ஓட்டு போடுற மோடில் இருப்பாங்க. ஸோ இது 2 டைப் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து இருப்பாங்க. ஷோவும் பார்ப்பாங்க, ஓட்டும் போடுவாங்க. இன்னொரு சைடு வந்து ஷோ பார்க்க மட்டும் தான் செய்வாங்க, ஓட்டெல்லாம் வந்து போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு 2 செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஓட்டு போடுற ஆடியன்ஸ் வந்து எதை பார்ப்பாங்க அப்படின்னா, உன்னோட பர்சனாலிட்டியை தான் வந்து பார்ப்பாங்க. உனக்கு ஃபேன் பேஸ் வந்து நீ ஒரு பெரிய செலிப்ரிட்டி அந்த மாதிரிலாம் வந்து பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் ஓகே இந்த பர்சனாலிட்டியே அந்த ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து தெளிவாக வந்து சொன்னார். அதுக்கப்புறமா ஒருத்தரை பற்றியே பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா, சௌந்தர்யாவை பற்றி ஒரு விஷயம் வந்து சொன்னார் தீபக் அவர்கள். என்ன அப்படின்னா, ஒன்றுமே பண்ணாமல் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஃபேன் ஃபாலோயிங் வந்து வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சௌந்தர்யாவுக்கு வந்து பெருசாக இந்த சீசனில் அவங்க ஒன்றுமே பண்ணல. பட் அவங்களுக்குன்னு ஒரு அட்ராக்ஷன் வந்து மக்கள்கிட்ட வந்து இருக்குது. ஸோ அவங்க ஒரு அட்ராக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ அந்த ஒரு அட்ராக்ஷன் வந்து ஓட்டை வந்து இழுக்கும். அதுதான் வந்து வீக்கெண்டில் வந்து அவங்களுக்கு வர கிளாப்ஸ். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க சொல்லி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து மஞ்சரி வந்து ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கிற 4 பேர்லேயே வந்து நம்ம 4 பேர் தான் வந்து ஆக்சுவலாக நம்ம 4 பேருமே ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு மாதிரி ஒரே மாதிரியான ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து மஞ்சரி வந்து சொல்கிறாங்க. அதில் வந்து நம்பர் 1 இடத்துல வந்து நான் தீபக்கை பார்க்குறேன். ஏன்னா தீபக் ஹேண்டில் பண்ணுற விஷயங்கள் வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருக்கும். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் கிடைச்சனால வந்து அவருக்கு வந்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ எங்களோட டிஃபைன்டு வெர்ஷன் தான் வந்து தீபக் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உடனே ஜாக்லின் சைடில் இருந்துட்டு அப்போனா நான் இந்த ஒரு வரிசையில் பார்க்கும்போது நான் தான் கடைசி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ முத்துக்குமரன் வந்துட்டு எல்லார்ட்டையும் ஒவ்வொரு பர்சனாலிட்டி இருக்குது. என்கிட்ட இருக்கிறது உங்ககிட்ட இருக்காது, உங்ககிட்ட இருக்கிறது தீபக் நேரத்தை இருக்காது. ஸோ இந்த மாதிரியான விஷயமாக தான் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஹெல்த்தியாக வந்து பேசிகிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஃபர்தராக என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.